யோகா இன்னைக்கு சின்னவங்கள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் மனசு சரியில்லை, உடம்பு பிரச்சனை, எதுனாலுமே மருத்துவர்களாலேயே யோகா பண்ணுங்க, தியானம் பண்ணுங்கன்னு நிறைய அறிவுறுத்தப்படுகிறது. யோகானா என்ன, யோகம்னா என்ன? யோகா அப்படின்னா பொருத்துதல், சேர்த்தல் அப்படிங்கிறது தான் பொருள். அதாவது இந்த உயிரற்ற பொருட்களின் மீது ஆசை கொண்டு அந்த உயிரற்ற பொருட்களின் மீது ஏற்பட்ட ஆசையினால நம்ம என்ன செய்யறோம்? காமம், குரோதம், இது மாதிரியான பகை, இதுல எல்லாம் மாட்டிக்கிட்டு இந்த பிறவியை முடிக்க முடியாம மீண்டும் மீண்டும் பிறந்து இந்த பிறவிங்கக்கூடிய ஒரு சுழற்சிக்குள்ள மாட்டிக்கிறோம். அப்ப அதுல இருந்து வெளியே வர்றதுக்கு என்ன வழிங்கும் போது நம்மளுடைய சித்தர்கள் நமக்கு கொடுத்ததுதான் இந்த யோக முறைகள், அறநெறி, சன்மார்க்கம், இது போன்ற பல வழிமுறைகளை நமக்கு கொடுத்துட்டு போனாங்க. அப்ப இந்த உயிரை இறைவனோடு இரண்டர கலக்க வைத்த நாளை என்பது வேறு, இன்று என்பதே உண்மை. எப்படிங்க நாளைக்குங்கிறது வேற ஆகும்னு கேட்கலாம். நாளை சூரிய உதயம்ங்கிறது வேற, நாளைக்கு நீங்கள் சந்திக்கக்கூடிய நபருங்கிறது வேற, நீங்க சந்திக்கக்கூடிய சூழல், காலநிலை, பருவநிலை, நபர்கள், பேசக்கூடிய விஷயம், கேட்கக்கூடிய விஷயம், நீங்க யோசிக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களும் நாளை என்பதில் நிறைய மாற்றம் இருந்து மாற்ற முடியாததுங்கிறது எதுவுமே கிடையாது. மாற்ற முடியாததுங்கிறது உங்களுடைய மனம் தான். எப்போ உங்க மனம் கடந்த நிலையில நீங்க உங்களையே நீங்கள் ஆக்கப்பூர்வமாக மாற்றிக்கொள்கிறீர்களோ அன்றைக்கு மாறாத மாற்றமும் ஒரு நாள் மாறும். யோக நிலையில, தவ நிலையில நல்ல பயிற்சி பண்ணுங்க. ரொம்ப வேலை இருக்கு, என்னால சரியா நைட்டு தூக்கம் இல்ல, பகல்ல தூக்கம் இல்ல, மன உளைச்சல், எனக்கு தியான யோகம் பண்றதுக்கெல்லாம் நேரம் இல்லைன்னு சொல்றீங்களா? எழுந்திரிங்க, பல் துளக்கிட்டு காலை கடன் எல்லாம் முடிங்க. முடிச்சுட்டு நீங்க இருக்கக்கூடிய இடத்திலேயே அமருங்க. அமர்ந்து பிராண முத்திரைன்னு சொல்லுவாங்க. அதாவது நிலம், நீர், காற்று, நெருப்பு, ஆகாயம்னு நம்ம 5 விரல்களையும் 5 பூதங்கள் இருக்கு. அப்ப இந்த 3 விரல்களையும் சேர்த்து இந்த 2 விரலை இப்படி வச்சுக்கோங்க. இல்லையா ஞான முத்திரை, இந்த ஞான முத்திரையை வச்சுக்கோங்க. 2ல ஏதோ ஒரு முத்திரையை வச்சுட்டு நீங்க உங்க படுத்த பக்கத்திலேயே இல்லாட்டி உங்களுக்கு வசதியான ஒரு இடத்துல ஒரு 20 நிமிடம் உங்களுடைய சுவாசத்தை மட்டும் கவனிச்சுக்கிட்டு அமைதியா உட்காருங்க. வேற எதை பத்தியும் 1 மணி நேரம் 20 நிமிஷம் செய்ய சொன்னாங்களேன்னு மணியை பாக்குறதோ இல்லாட்டி 20 நிமிஷத்துக்காக காத்திருக்கிறதோ, அந்த 20 நிமிடங்கிறதையே மறந்துட்டு உங்களுடைய மனம் கடந்த நிலையில இருங்க. அந்த நிலையில நீங்க இருந்து பழகுங்க, கண்டிப்பா ஒரு மாற்றம் வரும்.